விஸ்வகர்மா திவாஸ் அந்த திட்டத்துக்கு கீழே ஆயுத பூஜைக்கு அங்க இருக்காங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 16 லட்சம் பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 125 யூனிட் ஃப்ரீ கரண்ட் மின்சாரம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுலாம் இப்ப எலெக்ஷன் வர்றதுனால பண்றாங்களே. அங்க இருக்கிற 28 வில்லேஜ்ல சார் கரண்டே இல்ல. அதுவும் ஒருத்தர் என்ன தெரியுமா பண்றாரா, அந்த நேபாள் பீகார் பார்டர்ல ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து கரண்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல தானே பார்டர் நேபாளு, அந்த கிராமத்துக்கு போய் அவர் டெய்லியும் ஒரு போனுக்கு சார்ஜ் போட்டுட்டு இருக்காரு. நேபாள் கிராமத்துக்கு போயிட்டு அப்படி வச்சிருக்காங்க இவங்க வந்து மாநிலத்தை. இப்ப வந்து என்னன்னா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜி சொன்னாரு 100% கரண்ட் கொடுத்துருவோம் இந்தியாவுக்குன்னு. அது 100% கொடுக்கும். அது வந்து திருப்பி ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வச்சா பண்ண போறாங்க. என்ன பண்றது? பண்ணுவார். ஜெயிக்க வச்சா பண்ணுவார். இங்க பாருங்க, இதை விடுங்க. இந்த பெர் கேபிட்டா இன்கம்னு ஒண்ணு இருக்கு சார். அதாவது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களோட ஆவரேஜ் இன்கம் அதை வச்சு நம்ம வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பொருளாதாரத்துல எவ்வளவு இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது பார்த்தோம்னா கர்நாடகா முதல்ல இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தோம்னா 2,04,605 ரூபாய். ரெண்டாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1,96,309 ரூபாய். மூணாவது இடத்துல ஹரியானா இருக்கு, 1,94,285 ரூபாய். பீகாருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 66,828 ரூபாய் சார். அப்படி பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட 5,000 தான் சம்பாதிக்கிறாங்க. 5,000 வச்சு என்னத்த சார் குடும்பத்தை ஓட்ட முடியும், என்னத்த வறுமையை ஒழிக்க முடியும், என்ன செலவுகளை பார்த்துக்க முடியும்? இங்க பாருங்க, இது மட்டும் இல்லாம இந்த பெர் கேபிட்டா இன்கம் சொன்னல, இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல, ஒரு ஷேஹாரா அப்படின்னு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு போல, அங்க மட்டும் பார்த்தோம்னா வெறும் 3,000 தான் மாசத்துக்கு அவங்க அவங்களுக்கு வருமானமே. 3,000 ரூபாய் எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் நீங்களா சொல்லுங்க? 3,000 பாக்கெட் மணி கூட நமக்கு பத்தாது. 10 நாளைக்கு கூட வராதுங்க. இப்படிதான் அந்த மாநிலத்தையே அவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க பாருங்க, 20,000 ஸ்கூலுக்கு மின்சாரமே இல்ல சார். இது மட்டும் இல்லாம 82% ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் இல்ல, இன்டர்நெட் வசதி இல்ல. இது மட்டும் இல்ல, 183 கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பில்டிங்கே இல்ல. பில்டிங்லன்னா என்ன அர்த்தம்? இந்த வயலோரமா இல்லைன்னா மரத்தடியில அந்த மாதிரிலாம் வச்சு நடத்துவாங்கல்ல, ஒரு பெரிய பில்டிங் பக்கத்துல அப்படியே நிழல அந்த மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம். இது மட்டும் இல்ல, 2,637 ஸ்கூல்ல ஒரே டீச்சர் தான் இருக்காங்க. அதாவது அத்தனை ஸ்கூல்லயும் ஒரு டீச்சர் தான் இருக்காங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க சொல்லி தரதுக்கு. இது மட்டும் இல்ல, 25.9% பசங்க 5ஆவதோட படிப்பை நிப்பாட்டுறாங்க சார். அப்புறம் இதுல இருந்து எங்க படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அங்கதான் 20.9% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, 9th ல இருந்து 12ஆவதுக்குள்ள வந்து டிராப் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கு மேல அவங்க போறது இல்ல. பொருளாதார வசதியே இல்லையா அவங்களுக்கு தான். இல்ல, எப்படி படிப்பாங்க? 7% மக்கள் தான் வந்து கிராஜுவேஷனுக்கே போறாங்க, 1% மக்கள் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க. இப்படி இருந்தா அந்த மாநிலம் எப்படி சார் வளர்ச்சி அடையும்? இப்படிதான் படிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நாங்க எப்படி வண்டி ஓட்டுறது?